பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? மற்ற இடங்களிலே எல்லாம் கடவுளின் பெயரால் இரண்டு கடவுளை நம்புகிறவர்களுக்கு இடையிலே சண்டை நடக்கும். ஆனால் இந்து மதத்திலே தான் கடவுள்களுக்கு இடையிலேயே சண்டை நடக்கும். சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் நடந்த சண்டை நமக்கு தெரியாதா? கடவுள்களே சண்டை போட்டது உலகத்தில் வேறு எந்த இடத்திலேயும் இல்லை. இவர்கள் தான் சண்டை போட்டார்கள். பிரம்மனுக்கு முதலில் 5 தலை என்றுதானே புராணம் சொல்லுகிறது. எப்போது 4 தலை ஆயிற்று? 5 தலை தான். அப்போது சிவபெருமானுக்கு 5 தலை இருந்தது. ஒரு நாள் பார்வதி குடித்துக் கொண்டிருக்கிற போது, இந்த கதையை பெரியார் எழுதவில்லை, ஐயா கயல்தினகரன் அவர்கள் எழுதவில்லை, விநாயகர் புராணம் சொல்லுகிறது. ஒரு நாள் பார்வதி குடித்துக் கொண்டிருக்கிற போது பிரம்மன் எட்டி பார்த்தார். தன் 5 தலை இருந்ததனாலே தன் கணவன் தான் என்று பார்வதியும் பேசாமல் இருந்து விட்டார். ஒரு கடவுள் செய்கிற காரியத்தை பாருங்கள். கடவுள் செய்கிற காரியமா இது? குடிக்கிற போது எட்டி பார்ப்பது என்பது ஒரு கடவுள் செய்த காரியம் என்று இந்து மதத்தினுடைய புராணம் சொல்லுகிறது. எனவே அந்த 5 தலையிலே இருக்கிற ஒரு தலையை அடையாளம் தெரிவதற்காக சிவபெருமான் கிள்ளிவிட்டார் என்று உங்கள் புராணம் சொல்லுகிறதா இல்லையா? இப்படிப்பட்ட கதைகளை கொண்டதாக இருக்கிறது இந்து மதம். அதற்காக நாம் எதிர்க்கிறோமா? இந்து மதத்தை மட்டும் இப்படி குறை சொல்லுகிறீர்களே என்று கேட்டால், நாங்கள் இந்து மதத்தை தந்தை பெரியார் அண்ணாவினுடைய வழியிலே நின்று ஒரு மதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால், மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த இளைய தலைமுறையினர் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் பலருக்கு அந்த ஐயம் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாம் மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, சீக்கிய மதத்தை, பௌத்த மதத்தை, சமண மதத்தை இவ்வளவு கடுமையாக தாக்குவதில்லை, நீங்கள் இந்து மதத்தை தான் தாக்குகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது நம்முடைய தோழர்கள் கூட அந்த கேள்விக்கு கொஞ்சம் பயந்து போய், இல்லை இல்லை நாங்கள் எல்லோரையும் சமமாகத்தான் தாக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்ல வேண்டியதில்லை. பெரியார் அவர்களே ஒன்றை சொன்னார், எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோழி குஞ்சை பருந்து தூக்கினால் என்ன, கருடன் தூக்கினால் என்ன, ராஜாளி தூக்கினால் என்ன என்று கேட்டார். இது ஐயாவினுடைய வரி. எது தூக்கி சென்றால் என்ன, எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்கவில்லை. அதே நேரத்தில் நாங்கள் மற்ற மதங்களை எல்லாம் விட இந்து மதத்தை தான் குறிவைத்து தாக்குகிறோம் என்பது உண்மை. அதை மறுக்க வேண்டியதில்லை. ஆனால் அதற்கான காரணத்தை நாம் நம்முடைய மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். எதற்காக நாம் இந்து மதத்தை குறிவைத்து தாக்குகிறோம்? கடவுளை அவர்கள் நம்புகிறார்கள் என்பதாலா? அப்படியானால் இஸ்லாமியர்கள் நம்புகிறார்களே, கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்களே, எல்லா மதங்களும் கடவுள்களை நம்புகின்றனவே. சரி, இந்து மதத்திலே மூட நம்பிக்கை இருக்கிறது என்பதற்காகவா? எந்த மதத்திலே மூட நம்பிக்கை இல்லை? மூட நம்பிக்கை இல்லாத மதம் உலகத்திலே ஒன்று உண்டா? பௌத்தத்தை குறிப்பிடக்கூடாது, ஏனென்றால் பௌத்தம் மதம் அல்ல, மார்க்கம். எனவே நீங்கள் எல்லா மதத்திலேயும் மூட நம்பிக்கை இருக்கிறதே. இங்கே நம்முடைய நாட்டிலே கிளி ஜோதிடம் பார்க்கிறான் என்றால், தாய்லாந்திலே எலி ஜோதிடம் பார்க்கிறான், ஐரோப்பாவிலே ஆக்டோபஸ் ஜோதிடம் பார்க்கிறான். நடந்ததா இல்லையா? கால்பந்தாட்டம் நடக்கிற போது அந்த கால்பந்தாட்டத்தினுடைய வெற்றியை அந்த விளையாடுகிற வீரர்களினுடைய பயிற்சி, உழைப்பு இவை தீர்மானிக்குமா, ஆக்டோபஸ் தீர்மானிக்குமா? அப்படி சொல்லுவது, ஆக்டோபஸ் சொன்னதனாலே இந்த நாடு வெற்றி பெற்றது என்று சொல்லுவதும், அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அந்த ஆக்டோபஸுக்கு அந்த மாநகரத்தினுடைய உறுப்பினர் என்கிற குடியுரிமையை வழங்குகிற கேவலமும் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், அது விளையாடுகிற அந்த விளையாட்டு வீரர்களின் உழைப்பை இழிவுபடுத்துகிற காரியம் இல்லையா நண்பர்களே? நீங்கள் ஆக்டோபஸை நம்புவதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விளையாடுகிறவன், உழைக்கிறவனினுடைய உழைப்பை இழிவுபடுத்துகிறதே இந்த மதம். எப்போதும் இந்த மதம் செய்கிற காரியம் அதுதான், உழைப்பவனை இழிவுபடுத்துவதுதான். ஆண்டோனியா கிராம்சி தான் மிக அருமையாக ஒரு வரியிலே சொன்னான். அவனுடைய மொத்த சிந்தனைகளிலே மறக்க முடியாத, அழுத்தமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை எது என்று சொன்னால், மதம் செய்கிற காரியம் என்ன என்பதை ஆண்டோனியா கிராம்சி சொன்னான். அது வேறு எதை காட்டிலும் கூடுதலாக ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியத்தை செய்கிறது. ஒடுக்கப்படுகிற மக்களிற்கு அந்த மக்கள் ஒடுக்கப்படுவது சரிதான் என்கிற அங்கீகாரத்தை அந்த மக்களிடமிருந்தே மதம் பெற்று தருகிறது. ஒடுக்கப்படுவது சரிதான் என்று அந்த மக்களையே நினைக்க வைக்கிறதே. தாலி புனிதமானதா இல்லையா என்பதல்ல சிக்கல். தாலி புனிதமானது என்று பெண்களை நம்ப வைத்தோம் பாருங்கள், அங்கேதான் இந்த ஆணாதிக்கம் வெற்றி பெற்றது. தாலி புனிதமானதா இல்லையா என்கிற விவாதத்திலே பெண்களை சிந்திக்க விடாமல் நாம் சொன்னால் கூட, நான் என் மனைவி இடத்திலே சொல்லுகிறேன், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோட்பாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாதவனாக, பெரியாரிய தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவனாக, நான் தாலியை கட்டிவிட்டது பிழைதான், கழற்றி விடு என்று சொன்னால் என் மனைவி அச்சப்படுகிறாரே, ஐயோ இப்படியெல்லாம் பேசாதீர்கள், ஏதோ தாலியை கழற்றிய மறு நிமிடம் நான் இறந்து போய் விடுவேன் என்பது போல. இது யார் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த மக்களே அந்த ஒடுக்குமுறையை அங்கீகாரம் செய்ய வைப்பதுதான் மதத்தினுடைய வேலை என்று ஆண்டோனியா கிராம்சி சொன்னாரே. அப்படி மூட நம்பிக்கைகள் எல்லா மதங்களிலும் இருக்கின்றன. நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம்? எதற்காக இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறோம் என்பதை மட்டும் கவனமாக நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். பெரியார் பிறந்த நாள் விழா, அண்ணா அவர்களின் பிறந்த நாள் விழா என்பது 2 பேரினுடைய சாதனைகளை, 2 பேரினுடைய பண்பு நலன்களை, 2 பேரினுடைய கொள்கை வீரியங்களை பாராட்டி விடுவதற்காக மட்டுமன்று, அதை நாம் அறிவோம். ஐயா கயலவர்கள் சொன்னதை போல, நான் இங்கே பார்க்கிற இந்த அரங்கத்திலே மிக குறைவாகவே அடுத்த தலைமுறையினரும், ஏறத்தாழ என்னை காட்டிலும் மூத்தவர்கள்,
என்னை விட செய்திகளை அறிந்தவர்கள், ஒருவேளை பெரியார் அண்ணாவோடு நேரில் பழகியவர்கள் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே அந்த சாதனைகளை, பண்பு நலன்களை மறுபடியும் நான் எடுத்து சொல்லுவதை விட இந்த அடிப்படையான ஒரு கேள்விக்கான விடையை நாம் விளங்கி கொண்டோம் என்றால் அதுவே இன்றைய பிறந்த நாளில் நாம் பெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவாக அமையும். நண்பர்களே, எல்லா உலகம் முழுவதும் கடவுள் இருக்கிறார். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மதங்கள் இருக்கின்றன. கடவுளை ஏற்கிறவர்கள் உண்டு, மறுக்கிறவர்கள் உண்டு. மதத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் உண்டு, மதத்தை மறுக்கிறவர்கள் உண்டு. ஆனால் உலகத்தில் வேறு எங்காவது சாதி என்று ஒன்று இருக்கிறதா? இந்தியாவை தவிர வேறு எங்காவது இருக்கிறதா? நீங்கள் கேட்கலாம். பாகிஸ்தானில் இருக்கிறதே, இலங்கையில இருக்கிறதே, பர்மாவில இருக்கிறதே, நேபாளத்தில் இருக்கிறதே. உண்மைதான். ஏன் இருக்கிறது என்றால் அவையெல்லாம் ஒரு காலத்திலே இந்தியாவாக இருந்தன, அதனால இருக்கிறது. இந்த நான் குறிப்பிட்ட நாடுகள் எல்லாம் இந்தியா. நான் குறிப்பிட்ட எனவே ஜாதி எங்கே இருக்கிறது என்றால் இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த நாடுகளிலும் மட்டும்தான் சாதி இருக்கிறது. சரி, சாதிக்கும் இதற்கு என்ன தொடர்பு என்று கேட்டால், சாதி என்பது எதனுடைய விளைவாக இருக்கிறது? சாதி என்பது இந்து மதத்தின் ஆக்கமாக இருக்கிறது. அதை யாராவது மறுக்க முடியுமா? சாதிக்கும் இந்து மதத்தையும் யாராவது பிரித்து விட முடியுமா? இன்னமும் சொன்னால், சாதி இல்லை என்றால் இந்து மதம் இல்லை. இன்றைக்கு ஒருவர் இன்னொரு மதத்துக்கு மாறுகிறார் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுகிறார், நல்லது. இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிறார், சரி. ஆனால் அந்த கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாம் மதத்திலோ பிறந்த ஒருவன், அதாவது இங்கே இருந்து போனவன் அல்ல, ஆஸ்திரேலியாவிலே பிறந்தவன், சுவிட்சர்லாந்திலே பிறந்தவன், ஒருவன் இந்து மதத்துக்கு வருகிறான் என்றால் இன்னொரு கேள்வி இருக்கிறது நண்பர்களே. அவன் சூத்திரனா, பார்ப்பனா, வைசியனா, சத்திரியனா? வருணம் இல்லாமல் இந்து மதம் இல்லை. நீங்கள் அவனை எந்த அடுக்கிலே வைக்கப் போகிறீர்கள்? ஓசியா, பிசியா என்கிற கேள்வி இருக்கிறது. நீங்கள் சில பேர் கேட்கலாம், கிறிஸ்தவர்களிலே கூட இன்னமும் பல பேர் சொல்லுகிறான், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ பிள்ளைமார். கிறிஸ்தவனானதுக்கு பிறகு நீ எப்படி நாடார்? இன்னமும் கிறிஸ்தவனானால் பிறகு என்ன பிள்ளைமார்? மதம் மாறினாலும் சாதி அவனை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறது. நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் சுசீந்திரம் தாண்டி தோப்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இங்கே இருக்கிற வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற தோப்பூர் வேறு, அங்கே ஒரு தோப்பூர் இருக்கிறது. அந்த தோப்பூருக்கு பக்கத்திலே ராமச்சந்திர ஆதித்தபுரம் என்று ஒரு சின்ன கிராமத்திற்கு நான் போனேன். அந்த கிராமத்திற்கு போனதனுடைய நோக்கம், அங்கே என்னுடைய அப்பா அவர்கள் சொன்னார், ஆரோக்கியசாமி என்று அந்த காலத்திலே என்னோடு பணியாற்றிய ஒரு சுயமரியாதைக்காரருடைய ஊர் அது என்று சொன்னதனாலே, நாகர்கோயிலுக்கு நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்த போது காலையிலே அந்த பெரியவர் இருக்கிறாரா என்று பார்த்து விடலாம் என்பதற்காக போனேன். நான் போய் அந்த ஊரிலே இறங்கி, ஆரோக்கியசாமி என்று ஒரு பெரியவர் அந்த ஊரிலே இருக்கிறார், அது ஒரு சின்ன ஊர், கேட்டால் தெரியும் என்று கேட்ட போது அவர்கள் திருப்பி கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியும்? அந்த ஊர் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்னை திருப்பி கேட்ட கேள்வி, ஆரோக்கியசாமி பெரியவரா, அவர் உடையாரா நாடாரா என்று கேட்டார்கள். நான் கிறிஸ்தவரை தேடுகிறேன், அவர்கள் உடையாரா நாடாரா எதற்காக கேட்கிறீர்கள் என்றால், அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த சாலைக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் உடையார்கள், அந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் நாடார்கள். அங்கே ஒரு சின்ன ஊரில் 2 மாதா கோயில் இருக்கிறது. நான் போய் சொல்லவில்லை, 2 மாதா கோயில் இருக்கிறது. இந்த பிள்ளைமார்களினுடைய மாதா கோயிலுக்குள் நாடார்கள் வர முடியாது, நாடார்களினுடைய மாதா கோயிலுக்கு பிள்ளைமார்கள் போக மாட்டார்கள். எனவே அவர்கள் கேட்டார்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாடார்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பிள்ளைமார்கள் என்று. நான் திருப்பி கேட்டேன், எந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று. நீங்கள் இந்த பக்கம் நாடார்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த ஊரில் கிறிஸ்தவர்களே இல்லையா? உண்மையை சொன்னால், ஜாதியை சொல்லிக் கொண்டிருந்தால் நீ கிறிஸ்தவன் இல்லை, ஜாதி சொன்னால் நீ இஸ்லாமியன் இல்லை, ஜாதி சொன்னால் அடிப்படையில் நாம் மனிதனே இல்லை. ஜாதி என்பது நம்மை மனிதனாய் அங்கீகரிக்கவில்லை.